நீங்க ஒரு ஐபோன் யூசரா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாச்சும் போன் யூஸ் பண்றீங்க. சவுதில இருந்து இந்தியாவுக்கு வர பிளானா இருந்துச்சுன்னா, இது முன்கூட்டியே நான் சொல்றது செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனைல நீங்க மாட்டுவீங்க. சவுதி வாசியோட ஃபாலோவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஐபோன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காரு சவுதி அரேபியால. ஸோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும்போது அவரோட பேட்டரி ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவர் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பேட்டரி வந்து லைட்டா வீங்கி இருக்கு, சைட்ல லைட்டா வீங்கி இருக்கு. பட் விசிபிளா அது தெரியல. ஸோ அவருக்கும் வெக்கேஷன் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஸோ சவுதி அரேபியால தமாம் ஏர்போர்ட்ல அந்த ஸ்கிரீனிங் பண்ணும்போது மொபைல் மாட்டல. ஏன்னா மொபைல் வந்து அந்த அளவுக்கு வீக்கமா இல்லை. ஸோ இவரும் வந்து கனெக்டிங் ஃபிளைட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இவர் வெயிட்டிங் ஏரியால இருந்து அந்த ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் பத்தலன்னு அவரோட பவர் பேங்க்ல கூட சார்ஜ் பண்ணிக்கிட்டு அவர் கேம் விளையாடிக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் வேற ஊர்ல போய் கனெக்டிங் ஆகணும், சென்னை ஃபிளைட் பிடிக்கணும். அந்த நேரத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அவரோட பேட்டரி வந்து வீங்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட பேட்டரி வீங்கினோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கிரீனிங் போகும் இல்லையா, அங்கே வந்து பேட்டரி வீங்கி இருக்கு, நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சென்னை ஃபிளைட்டு திருப்பி பிடிக்கணும். வித்தின் 45 மினிட்ஸ்க்குள்ள அவர் பிடிக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. என் மொபைல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு சண்டை போட்டிருக்காரு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஃபிளைட்டை மிஸ் பண்ண அத்தாரிட்டியால தானே நம்ம ஃபிளைட் மிஸ் ஆச்சு. ஸோ அத்தாரிட்டி தான் வந்து நம்மளுக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் போட்டு தர மாட்டோம். எங்க சட்டப்படி மொபைல் வீக்கமா, பேட்டரி வீக்கமா இருக்க மொபைல்ஸை நீங்க உள்ள கொண்டு போக கூடாது. நாங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு உடனடியா நாங்க அனுப்புறோம், நீங்க போகல, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணீங்க, அதனால லேட் ஆச்சு, அதுக்காக நாங்க வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அத்தாரிட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டுமே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாலும் அவருக்கு ரீஃபண்டும் கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசி அவரோட கை காசு போட்டு வேற டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அவரு நம்ம கிட்ட என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட நான் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அதுல நான் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா டிக்கெட்டும் போயிருச்சு, மொபைலும் போயிருச்சு, நானும் டிக்கெட் போட்டு வந்தேன். அதுவும் இல்லாம அந்த அத்தாரிட்டி கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசியிருந்தா எனக்கு ஃபைன் கிடைச்சிருக்கும், டிராவல் பேன் கிடைச்சிருக்கும், ஏன் என்ன ஜெயில கூட போட்டிருப்பாங்க. இந்த விஷயம்னா அங்க ஆல்ரெடி இருந்தா நம்ம இந்தியன் ஒரு ஆள் சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டா ஒத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க யாரும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, இது வீடியோல நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோல நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதே மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா சவுதி வாசி கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க, நாங்க அந்த வீடியோல கொண்டு வரோம். இப்போதான் நீங்க சவுதி வாசியை முதல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.